இன்றைக்கி நான் கொத்தமல்லி சட்னி தான் செய்ய போகிறேன். என்னோட ஸ்டைல் எப்படி செய்யறது பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 3 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி தூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இஞ்சி தூண்டு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து தேங்காய் வந்து குட்டிக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தேவையான அளவு நம்ம போட்டு ஆட் பண்ணி அதையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் புளிப்புக்காக கொஞ்சம் புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். சிம்பிளான தாளிப்பு பார்த்தீங்கன்னா நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை 3 போட்டு தாளிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ கொத்தமல்லி சட்னி ரெடி. நான் வந்து இன்றைக்கி கீ தோசை தான் ஊற்றினேன். ஸோ அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி சட்னி தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.